ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பாருங்கள், முள்ளங்கி வச்சு நல்ல வாய்க்கு ருசியாக ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட அந்த முள்ளங்கியோட வாசனை இல்லாமல் நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருட்டு உளுந்து எடுத்துக்கலாங்க. அது கூடயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ரெண்டையுமே ஒட்டுக்கா சேர்த்துருவோம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு பொரிய விட்டுருங்க. பருப்பு ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரணும். பாருங்கள், இது போல் நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ காரத்துக்கு தேவையான மிளகாய் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 4 மிளகாய் சேர்த்துறேன். நான் வந்து சட்னி வந்து ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரெடி பண்ணுறேங்க. அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி 4 மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகம் வேணுன்னா நீங்கள் மறுபடியும் கூட மிளகாய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதை அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுட்டு ஒரு 6-7 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே பாருங்கள், ஒரு துண்டு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாங்க. இது வதங்கிட்டு இருக்கிறப்பவே ஒரு தக்காளியை கூட சேர்த்துடலாம். மீடியம் சைஸ் தக்காளி தாங்க, வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணியிருக்கிறேன். இதையும் சேர்த்து வறுத்துட்டு இது கூட 2 முள்ளங்கியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவி இது போல் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கிறேன். இதை வந்து சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் முள்ளங்கி தான் 2 எடுத்துருக்குறேங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயிலே வந்து முள்ளங்கி நல்லா வறுத்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அந்தளவுக்கு வறுத்துருவோம். பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு கைப்பிடிக்கு நல்லா நிறைய மல்லி இலை எடுத்துக்கோங்க. நல்லா அலசிட்டு இதில் சேர்த்துடலாம். மல்லி இலையும் முள்ளங்கியும் சேர்த்துட்டு நல்லா சுருளை வதங்கணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாங்க. கூட வந்து நீங்கள் புதினா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், சூப்பராகவே இருக்கும். பாருங்கள், வதங்கிடுச்சு. இப்போது ஆற வச்சுக்கலாம். இது ஏன் இப்போ இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக புளி, சின்ன கொட்டைப்பாக்கு சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதுக்கு தாளிப்புன்னு பார்த்திங்கன்னா எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்து தாளித்து கொட்டினீங்கன்னா அருமையான முள்ளங்கி சட்னி ரெடி. இது இட்லி, தோசை, ஆப்பம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.